Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1131 part 2. ஓபன் பண்ணா இப்ப இருக்க நம்ம ஒன் பீஸ் டைம்ல இருந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. சோர்பத் கிங்டம்ல அப்பதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆக போகுது. அட வேற ஒண்ணு இல்ல, காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறானுங்க. அதான் அந்த ஹெவன்லி ட்ரிபியூட்னு சொல்லி லஞ்சம் கேட்டானுங்களே, லஞ்சம் அவனுகிட்ட கேட்டா டாக்ஸும் பானுங்க. சோ இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டோம்னா குமாக்கு கடுப்பாயி அவன் சண்டைக்கு இறங்கிட்டான். பயலுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 25 வயசு, பார்த்தா அப்படி தெரியாது, ஆனா அதான் உண்மை. அதே கிட்னா நாய்களா, ஒழுங்கா நீங்க கிட்னா பண்ண எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிருங்க, இல்லன்னா பொல்லந்துடுவேன் பொல்லந்தும்பான். அங்கதான் ஏகப்பட்ட பேரு கன்னும் கத்தியோட நின்னுட்டு இருக்கானுங்களே. அதனால திமிர்ல என்னடா இது அசோக் பில்லரே அசைஞ்சு வந்து நின்ன மாதிரி இருக்குது, யாரா இவன் விசாரிக்கும் போது சோர்பத் கிங்டம்ல சவுத் சைட்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பாஸ்டர்னு தெரிய வருது. ஏன்டா குய்யால, வெறும் பாஸ்டர் நீ ராயல் ஆர்மியவே எதிர்த்து நிக்கிறியா? வெட்டி புடுவேன் வெட்டின்னு கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு நிக்கிறானுங்க. அங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கல்ல அந்த வயசானவங்க எல்லாம், அவங்களுக்கு தான் நம்ம பையன் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கானே. அதனால எப்பா குமாச்சி நீ இங்க இருந்து போயிரு, அதாவது குமாவை குமாச்சிம்பாங்க, உனக்கு தான் ஆபத்து, எங்களுக்காண்டி நீ போராட வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவன் இப்படி எல்லாம் அவங்கள கஷ்டத்துல விட்டுட்டு போவானா, கொல்ல வெறியில நின்னுட்டு இருப்பான். அப்புறம் தான் இன்னொரு விஷயத்த சொல்லுவானுங்க, இப்ப சட்ட திட்டங்கள் எல்லாமே மாறிடுச்சாமா. அதாவது சவுத் சைடு வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள்களை மட்டும் இவங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை கேட்டவன பயலுக்கு செம கடுப்பாகும். அப்படின்னா சவுத் சைடுல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாத்தையுமே அடிமைகளாக்க போறீங்களாடான்னு. ஆல்ரெடி நம்மால அடிமைங்கிற அந்த வாழ்க்கையில சிக்கி சினாபினமாய் அவன் ஃபேமிலியை இழந்து வந்து நின்னுட்டு இருக்கான். மறுபடியும் இந்த மாதிரி நடக்க போதுங்கும் போது விடுவானா வெறி ஆகுது. பெரியவங்க எல்லாம் வேண்டாம்பாங்க, ஆனா குமா அப்படியே கடுப்புல நின்னுட்டு இருப்பான். வேற வழி இல்ல, இவனை அடிச்சுதான் துரத்தணும்னு சொல்லி எல்லாம் அட்டாக் பண்ண ரெடி ஆகும்போது குமா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவான். எல்லாம் கடுப்பாயி எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேல கைய வைப்பேன்னு மட்டும்தான் சொல்லுவானுங்க. அடுத்த செகண்ட் அத்தனை பேர்த்தையுமே பறக்க விட்டுருவான். அட்டாக் பண்ண கைய கூட ஓங்க முடியல, அதுக்குள்ள காலி பண்ணிட்டான். சோ இப்போ பெரியவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தியாச்சு. இன்னும் சில அல்லக்கைங்க அங்க இருப்பானுங்கல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா கவர்மெண்ட்டே நீ எதிர்ப்ப, இனி இவனை உயிரோட விடக்கூடாது போட்டு தள்ளிடலான்னு ரவுண்டு கட்டும் போதான் அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். அதை பார்த்தப்பவே எல்லாம் மிரண்டிருப்பானுங்க, அடிச்சதுல எல்லாம் தெரிச்சிருவானுங்க. சொல்ல போனா இப்ப குமாவை தடுக்கிற அளவுக்கு அந்த இடத்துல யாரும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இல்ல. இங்க ஒரு மொக்க ராஜா இருக்கான்ல, அந்த மொக்க பையகிட்ட என்ன ராஜா இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்களே, இதனால மக்கள்கிட்ட ஏகப்பட்ட எதிர்ப்பு, இன்னும் பெரிய பிரச்சனையாகும் போல அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, எல்லாத்தையுமே இப்படி தனித்தனியா பிரிச்சுதான் வைக்கணும். இன்னையில இருந்து இந்த ஐலாண்டோட நார்த் சைட்ல இருக்கவங்க மட்டும்தான் சோர்பத் கிங்டம் சேர்ந்தவங்க, சவுத் சைட்ல இருக்கவங்க கிடையாதாமா. எல்லாரும் அவங்க கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணதான் பாப்பாங்க. இந்த ராஜா ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஹெவன்லி ட்ரிபியூட்ங்கிற அந்த டாக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு இவங்க பே பண்ணணும். என்ன விஷயம்னா சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வயசானவங்க தான் இருக்காங்க, அவங்களால அதை ஒழுங்கா பே பண்ண முடியாது. அது வந்து இவங்களுக்கு இன்னும் பஞ்சாயத்து ஆகுதாமா. இதே இந்த கிங்டம் ரெண்டு விதமா பிரிச்சிட்டாங்கன்னா, சவுத் சைடு நார்த் சைடுன்னு பிரிச்சு, சவுத் சைடு இருக்கவங்க எல்லாம் புவர் பீப்புள், நார்த் சைடு இருக்கவங்க எல்லாம் பணக்காரங்க, அவங்க காசு கட்டுவாங்க. சோ ஈஸியா எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல. அதே நேரம் சவுத் சைடுல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது, இவங்க நினைச்ச நேரம் போய் அவங்களை அட்டாக் பண்ணிக்கலாம், அடிமையாவும் பயன்படுத்திக்கலாம். எப்படி ஒரு கிரிமினலான பிளான் பாருங்க. அதே நேரம் கவர்மெண்ட்டை எதிர்த்து ரெபல் பண்ணான்னு சொல்லி குமாவை கொண்டு வந்து இப்ப ஜெயில அடைச்சிட்டாங்க. இவனை தடுக்கிற அளவுக்கு யாரு பவர்ஃபுல்லா இருந்தான்னு தெரியல, அவனே ஒத்துக்கிட்டு வந்தாலும் வந்திருக்கலாம், ஆனா ஜெயில போட்டாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜினியும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டா இவன் போய் சண்டை கட்டி இருக்கான், இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் போய் சண்டை போட்டுருக்காங்க. அதாவது இவனை வெளியே விட சொல்லி சண்டை போட்டு இவங்களையும் பிடிச்சு உள்ள போட்டாங்க. கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போட்டதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல, சந்தோஷமா தான் இருக்காமா, விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. குமா கட்டுப்பாயி தரையில ஒரே குத்து, அந்த இடமே அதிரும். என்னன்னா இப்படி சவுத் சைட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே அடிமைகள் ஆக்கிட்டானுங்களே, எப்படி இவனுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெறியாகுது. அந்த கிங் பெக்கோரியால கண்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் தானே. அவனுக்கு சொல்றத அப்படியே கேட்டு இந்த கிங் பெக்கோரி பண்றான். அவங்களோட தலையாட்டி பொம்மை தானே இவன். இப்ப அந்த பாலிசியை எதிர்த்து அவனை எதிர்த்து சண்டை போட்டாலே வேர்ல்டு கவர்மெண்ட்டையே எதிர்க்கிற மாதிரி தான். சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியில பாத்தீங்கன்னா டம்முன்னு சவுண்ட். என்னன்னா ஏதோ ஒரு கப்பல் வந்து சோர்பத் கிங்டம் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. கிங்கோட ஆளுங்கெல்லாம் போய் அட்டாக் பண்றாங்க, ஒன்னும் வேலைக்காகல. உடனே அடிச்சு புரண்டு வந்து, கிங்கு இனிமேட்டு நீ இங்க இருந்தீங்கன்னா பொங்குன்னு வாயில குடுப்பானுங்க, வாங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய கூட்டம் வந்து கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுவாங்க. அப்பதான் ஒரு 2 பேர் வந்து, டேய் நான்சென்ஸ், நீ அந்த செலஸ்டியல் டிராகன் சொல்றத கேட்டு ஆட்டம் போடுறவன் தானே, உன்னை விட மாட்டான்னு சொல்லும் போது இவங்களை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுவான். ஆனா யாருன்னு இன்னும் காட்டல. இப்ப என்னன்னா வந்தவங்க கண்ணா பின்னான்னு எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணல, கிங்கோட கோட்டையை மட்டும் அட்டாக் பண்ணி கிங்க லாக் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ஆர்டர் போட்டிருந்தான்ல, அந்த ஆர்டரையுமே ரிவோக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வச்சிட்டாங்களா. மக்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஸ்லேவ் பாலிசியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இனி நிம்மதியா வாழலாம்னு. வந்திருக்கவங்க ரெபலியன்ஸ், அதுல முக்கியமான 2 பேர் நம்ம குமாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க.
என்னப்பா உன் ஆளு வந்து ரொம்ப சீனை கிரியேட் பண்ணிட்டான் போல அப்படின்னு ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கவன் நீங்க பாருங்க அவனை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். போயிட்டு ஜெயில் டோரை ஓபன் பண்ண உடனே இவங்கள பார்த்துட்டு குமார் ஜின்னி எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. யாரானா இவாங்கோவும் டிராகனும் அங்க வந்திருப்பாங்க. அதுவும் குமாக்கு டிராகனை பார்த்ததுல அப்படி ஒரு ஷாக்கு. இவாங்கோ இருந்துட்டு நான் முதல்ல பார்த்தப்போ நீ எப்படி இருந்தியோ அப்படியே தான் நீ இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீன்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்க, இந்த உலகத்தையே நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே குமாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவன் கைய பார்த்துட்டு நான் ரெடிமா. அப்புறம் என்ன அடுத்தடுத்து அவனுங்க பண்ணதெல்லாம் சம்பவம் தான். இவனுங்க எப்படி கவர்மெண்ட்டை எதிர்த்து மக்களுக்காண்டி போராடின உடனே நார்மல் மக்கள் கூட கவர்மெண்ட் பண்ற தப்ப எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா நம்மளுக்கு தான் கவர்மெண்ட்டை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சிருக்கானுங்க. அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான் நிறைய நடந்துச்சு. லைக் அடுத்து நம்ம கோல்டி ரோஜர் இருக்காருல்ல அவரை சம்பவம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பைரட்டோட எராவே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து அந்த ஓஹரா இன்சிடென்ட் அது இதுன்னு சம்பவங்கள் அப்படியே நடக்குதுன்னு வைங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா டிராகனுக்கு சப்போர்ட்டா 2 பில்லர்ஸ் இருந்தாங்க. ஒன்னு வந்து இவாங்கோ, இன்னொன்னு வந்து குமா. அதுக்கப்புறம் தான் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்ட்டு சூப்பரா ஃபார்ம் பண்ணாங்க. இந்த விஷயம் உலகம் பூரா பரவச்சு கவர்மெண்ட் இவங்களை பார்த்து கடுப்பானாங்க. மக்கள்லாம் இவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்றாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா இவங்க கூட சேர்றதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு, ஆயுதம், அப்புறம் டிராவல் எக்ஸ்பென்ஸ் அது இதுன்னு நிறைய வரும்ல, அதுக்கு சுத்தமா காசு இல்ல. டிராகனுக்கு பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனரி ஆர்மியை பெரிய லெவல்ல கொண்டு வரணும். இந்த உலகம் ஃபுல்லா அவங்க இருக்கணும். அப்பதான் தப்பு நடக்கிற இடத்துல எல்லாம் அவங்க தட்டி கேட்பாங்க. சரி டிராகனுக்கு எப்படி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும்னு கேட்டா கொஞ்ச நாளா தலைவர் நேவில தான் இருந்திருக்காப்ல. அங்க இருந்து ஒரு ஜஸ்டிஸையும் இது வரைக்கும் அவர் பார்த்தது இல்லையா. அதனால தான் அதை விட்டு வெளியில வந்துட்டாரு. நேவியும் சரி ரெவல்யூஷனரி ஆர்மியும் சரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஹெல்ப் பண்றது யாருன்னு மக்களுக்கு தானே தெரியும். குமாவும் ஜின்னி எல்லாம் நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்போங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி பல சம்பவங்கள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு நேரா அவனோட சோர்பத் கிங்டம்கே போறான். அவனை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் அவ்வளவு ஹாப்பி. மறுபடியும் அவங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு தான் போய் நிப்பான். அப்படியே கட் பண்ணி ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிங்டம்ல காட்டுறாங்க. ஒக்காமக்கா அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்குது. அந்த டைமுங்கும் போது ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஈஸ்டர்ன் போர்ஸோட கேப்டனா நம்ம ஜின்னி இருப்பான். அவ பாத்தீங்கன்னா ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாளா. என்னமா ஏன் சந்தோஷமா இருக்கன்னு கேட்டா நாளைக்கு குமாவோட டீமை போய் இவங்க மீட் பண்ண போறாங்களாமா. அவனை எப்பண்டா பாப்போன்னு இவளுக்கு அவ்வளவு ஆர்வம். இப்படி அவனை பத்தி அங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் அங்க வருவாங்க. ஆனா யாரு என்னன்னு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி ரெவல்யூஷனரி ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருக்கே பால்டிகோங்கிற ஒரு இடம். அங்கதான் டிராகன் இருக்காரு. அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா ஜின்னிய கடத்திட்டாங்களாமா. அது எப்படி பாசிபிள்? அங்கதான் ஏகப்பட்டவே இருந்தாங்களேன்னு கேட்டா நாங்க அசந்த நேரத்துல அவளை கடத்திட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. குமா இந்த நியூஸ கேட்டுட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிப்பான். எது ஜின்னிய கடத்திட்டாங்களா ஐயோன்னு. இப்ப என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம ஜின்னிய குமா எப்படி போய் காப்பாத்த போறான் இல்ல அவளை காவு கொடுக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.